It's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish and run, yeah, yeah. Oh, 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 oh. Memory lane isn't that too far away from our hearts, yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby, yeah. We should breathe slow, we should breathe slow, we should breathe slow. We should breathe slow, we should breathe slow, we should breathe slow. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் vlog பண்றோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்போ vlog போடுவீங்க, வெயிட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட வீட்டில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நான் இன்னைக்கு போடலான்ட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஒரு என்னோட லிவிங் ரூம் இவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த லிவிங் ரூம் நான் வந்து கொஞ்சம் மேக் ஓவர் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் விஷயமெல்லாம் பண்ண போகிறேன். அது ஏன், எதுக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் vlog கண்டினியூஸாக பார்த்தா தான் தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் திவ்யா ஸ்ரீஜி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸ் மிஸ் ஆகாது. ஓகே. ஸோ எங்களோட சோஃபா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க. அது வந்து காரிடோரில் போட்டு கிடக்கு. ஸோ வந்து இது வந்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போதைக்கு நாங்கள் வந்து லிவிங் ரூமில் எந்த ஒரு சோஃபாவும் போட போகிறது கிடையாது. ஏன்னா ரியாவுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் வேணும், அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, க்ரிப்பு வந்து ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து க்ரிப் வந்து கழட்டி மாட்டுறதுக்கு வந்தாங்க. ஸோ எங்கள் பெட்ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவ்வளோ பெரிய கதவை அது வழியாக வரலை. அப்படின்னா எவ்வளோ வித்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பெட்ரூமில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து டிஸ்மேட்டில் பண்ணி மறுபடியும் வந்து மாட்டினாங்க. ஸோ ரியா வந்து ரியா வந்து ஸ்ரீஜி வச்சிட்ருக்காங்க கையில். அண்ட் ஸ்ரீஜிக்கு வந்து ஒரே ஒரு நாள் வந்து ஆஃப் கிடச்சிது. குட்டீஸ் கூட, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் தான் க்ரிப்பும் இது பண்ணுறதுக்கு வந்தாங்க. ரியா வந்து இப்போல்லாம் ரியா அப்படின்னு சொன்னாவே ஒரு ஓகே, பயங்கர ஒரு ஸ்மைலு. அண்ட் தென் ஸ்ரீஜி வந்து இந்த க்ரிப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தான் பக்கத்தில் இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டேன். ஸோ வந்து ஸ்ரீஜி வந்து கம்ப்ளீட்டாக வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்ரேயா வந்து சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரே சூப்பர் ஜாலி. ஸோ ஏன்னா எண்ட் ஆஃப் த விலாகில் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் அவளும் ஜாலியாக ஹாப்பியாக இருந்தா. ஸோ அது வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த க்ரிப்பை பற்றி நிறைய பேர் வந்து புதுசாக ஆட் ஆன சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த க்ரிப்புக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்குது. ஸ்டேஜ் 1 மேலே வந்து ஒரு 5-6 மந்த் வரைக்கும் பாப்பா குப்புற விழுந்து உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 கீழே இறக்கணும். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வச்சுருந்தாங்க, அது வந்து இப்போ கீழே வந்துருச்சு. இப்போ வந்து உட்காந்து எந்திரிச்சு நின்னாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து க்ரிப்பெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் மேட்ரஸ் போட்டு, மேட்ரஸ்க்கு மேலே யூரின் ஷீட் மாதிரி ஒன்று இருக்குங்க, அது போட்டு. ஏன்னா மேட்ரஸ்க்கு கீழே இறங்காது. ஏன்னா சில டைம் நான் டைப்பர் இல்லாமல் கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். எப்போவுமே ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டேன். அண்ட் இது சுற்றியும் வந்து ஸோ இது போட்டிருக்கோம். அது வந்து கையோ காலோ இடையில விட்டுட்டு ஏதாவது மாட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்படி தாங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு 2 hours போயிடுச்சு. ரியா குட்டி வந்து ரொம்ப ஹாப்பி இந்த இடத்துல இருக்கும்போது. ஸோ இது பாருங்கள், உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்த கழட்டினது அந்த நட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து லாக் பண்ண முடியாது. ஸோ இந்த எல் ஷேப்பில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் வந்து
ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண முடியும், லூஸ் பண்ண முடியும். இது வந்து ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் கிரிப்பு வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது நான் வீட்டில் இல்லை. நான் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணனால 5 days நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ தான் இவங்க கொண்டு வந்து மாட்டினாங்க. அண்ட் தென் இடையில ரியாவையும் காட்டியிருக்கேன். ஸோ வந்து பெட்டில் போட்டிருந்தோம். அவள் பாட்டுக்கு சூப்பராக விளையாடிட்டு இருந்தா. ஸோ அந்த காலில் வந்து அந்த மியூசிக் இதை மிதித்து அந்த சவுண்டு கேட்குறனால ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருந்தா. ஸோ பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பேன். இது வந்து நேற்று 6-7 ஆயிடுச்சுங்க. இந்த கிரிப் வந்து அந்த ரூமில் பெட்ரூமில் இருந்தது, பார்த்துருப்பீங்க, என்னோட காட்டுக்கு பக்கத்தில். ஸோ அங்கேருந்து இப்போ லிவிங் ரூமுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிரிப் பற்றி டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அந்த வீடியோ போட்டு ஒரு 2 months இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கிரிப் பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த கிரிப் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. டைரெக்டாக அங்கேருந்து வாங்கலை. எங்களுக்கு அங்கே ஷோ பீஸும் இல்லை. நம்ம ஒரு ஷோக்கு வந்து ஒரு பீஸ் வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ அது கூட அங்கே இல்லை. 2 தான் ஸ்டாக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட வியூவர்ஸ் கேட்டுட்டாங்க அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் க்ரையில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் நான் எல்லாருக்குமே பதில் சொன்னது. ஸோ நாங்கள் வந்து நான் பார்க்கும்போது 2 பீஸ் லெஃப்ட்டுங்க. இந்த இது ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று ஒரு கிரே கலர் மாதிரி. இந்த 2 கலர் மேக்ஸிமம் ஃபிஷர் ப்ரைஸில் வந்து கலராக விட மாட்டாங்க. 1-2 ஒரு பிராண்ட் கலர்ஸ் இருக்கும், அதுதான் அவங்க விடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒயிட் சூஸ் பண்ணி வெப்சைட்டில் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் க்ரையில் தான் காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்து ஃபர்ஸ்ட் க்ரைக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து தான் எங்களுக்கு டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ அவங்க அங்கே சொல்லிட்டாங்க. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் போட்டுட்டு 6 months மேலே பாப்பா உட்காந்து பழகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ உட்காந்து பழகும் போது நம்ம ஸ்டேஜ் 1ல் வச்சுருப்போம் மேலே, அது வந்து ரிஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் 2ல் கீழே வந்து இறக்கும்போது நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. ஸோ அதனால தான் இப்போ பாப்பாவுக்கு வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 மாதம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாக்டாக இப்போ 21 ஆகலை. ஆனால் March 21 பிறந்தா இல்லையா? ஸோ இன்னொரு 2-3 நாள் இருக்குது. இருந்தாலும் முன்னாடியே நாங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப் அங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது அந்த பிளேஸு. பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவள் கீழே ஸ்டேஜ் 2 இறக்குனாலும் எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால நான் ஹால் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஹாய், இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதெல்லாம் டஸ்ட் தட்டி எப்போவாவது யாராவது வந்தாதான் வந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் அப்படியே இது பண்ணுவோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் நல்லா லைவ்லியாக இருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது 1800 என்னமோங்க. இது தண்ணி வந்து வேணும்னா கீழே ஊற்றிட்டு பேசாமல் உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு தேவையில்லைன்னா நம்ம அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, பேஸ்கெட் மாதிரி, அதில் தண்ணியெல்லாம் கொட்டிட்டு மூலையெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வேணுங்கும் போது தண்ணி ஊற்றினோம்னா போதும். பட் கொஞ்சம் பிளாக்கேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து சரி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புத்தானா, ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நான் வந்து வெல்த்துக்காக மட்டும் சொல்லலை, காசு பணத்துக்காக மட்டும் இல்லை, என்டையராக வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். நான் அது ரொம்ப நம்புகிறேன். இந்த வாஸ்து இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு குட்டி புத்தா, பெருசு சின்னதெல்லாம் இல்லை, ஒரு பெயிண்டிங் கூட வைக்கலாம். ஸோ லாஃபிங் புத்தா வச்சா இன்னும் நல்லது. இன்னொன்று ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லை ஈஸ்ட் சைடு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஃபுல்லாக அப்படியே செட் ஆகிடுச்சு. கீழே வந்து இன்டர்காமும் ஃபோனும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து சூப்பராக வச்சுருக்கேன். அது வந்து சென்டட் கேண்டில்.
அந்த புத்தாக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரூம். ஸோ அப்படி ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் வந்து நான் இந்த ரூமில் வந்து வைக்க போகிறேன். அதை நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷோராக ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் தென் ஒரு நைட் லேம்ப் இது நான் நைட்டில் போடுவேன், சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு வியூ காமிச்சிடுறேன். இந்த குட்டி குட்டி புத்தா அதெல்லாம் ரெண்டாவது மறுபடியும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு தடவை புறா உள்ளே வந்து ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டு போயிடுச்சு 2 புத்தாவை. அந்த மறுபடியும் வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் செய்யும் போதே செஞ்சது. இது வந்து ரெடிமேட் கிடையாது, ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். மேக்ஸிமம் இங்கே இருக்க பொருட்கள் நான் வந்து ஹோம் சென்டர் அண்ட் அமேசானில் நிறைய விஷயம் வாங்கியிருக்கேன். அப்புறம் நிறைய வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் யூடியூப் பண்ணலை. ஸோ இப்போ பண்ணிகிட்ருக்கனால இனிமேல் நான் ஏதாவது வாங்கினா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த சென்டட் பொட்புரி இது ரொம்ப மைல்டாக ஒரு ஸ்மெல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பண்ண மேக் ஓவர். ஒரு சின்ன மேக் ஓவர் தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வீடும் கிடையாது. இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு அதெல்லாம் மேலேயே வச்சுருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிறைய கிடைக்கிறதுக்காக இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து இந்த ரூமில் செட்டப் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் நான் ஆர்டர் பண்ணல. ஸோ பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கும்போது ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த மாதம் முடியும் போது கண்டிப்பாக உட்காந்துருவா. உட்காந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க ஃபேமிலிஸ், அதாவது தனியாக பெரியவங்க இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கிரிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம கிச்சனில் ஏதாவது வேலை செய்யும் போது, இல்லை நீங்கள் குளிக்கவே போகிறீங்க எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும்போது, வீட்டில் யாரும் இல்லைன்னா நடந்து பழகும்போது, இல்லை உட்காந்து எந்திரிச்சு நடந்து பழகும்போது கீழே என்ன இருக்கோ அதை டக்குன்னு எடுத்து எல்லாமே ஃபஸ்ட்டு வாயில் தான் எடுத்து போடுவாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது குழந்தைங்களோட நேச்சர் தான் அது. ஸோ அந்த டைம்லையாவது அட்லீஸ்ட் இதில் வந்து டாய்ஸை போட்டுட்டு உள்ளே நீங்கள் உட்கார வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வெளியிலே வரமாட்டாங்க, வெளியில் வர முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த பம்பர் வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் வந்து கை வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி சிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறதுக்காக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கினது தான். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி லிங்க் வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ, இதோட கிரிப்போட ரிவ்யூ கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நடந்து பழகும்போது சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். அதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸ்ரேயா வந்து குழந்தையா இருந்து உட்காந்து நடந்து பழகும்போது நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணினேன். அதே தான் இவளுக்கும் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக நியூ மாமிஸ், ஃபர்ஸ்ட் டைம் மாம், அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தெரியும். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது அது ஒரு விஷயமே வேறங்க. அதெல்லாம் தெரியாது. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தரோ 2 பேரும் பெரியவங்க இருப்பாங்க, மாமனார் மாமியார், அம்மா அப்பா யாராவது. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்காது. பட் தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நான் இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணேன் இப்போது. ஸோ இப்போ பெட்ரூம் வந்து அங்கே நல்லா ஸ்பேஷியஸாக ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரேயாவும் தான் இந்த கிரிப் வந்து ஷேர் பண்ணுறா. நைட்டில் வந்து ஸ்ரேயா இதில் தான் தூங்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. சரின்னு விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து அப் டு 40 kg தாங்கும், எங்களுக்கு கொடுத்த கேரண்டி. ஸோ நைட்டில் வந்து நேற்று நைட் கூட அவள் இங்கே இதில் தான் தூங்கினா. ரியா குட்டி வந்து எப்பவும் போல் என்கிட்ட பட்டு தூங்கிட்டா. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அதையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவளுக்கு யூஸ் பண்ணும்போது அவளுக்கும் கொஞ்சம் இதாகும் இல்லையா. ஸோ அதனால் ஓகே, டேயில் அவள் யூஸ் பண்ணிட்டும் நைட்டில் நீ யூஸ் பண்ணிக்கோ ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து என் vlogக்காக வெயிட் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். என்னடா ஸோ ஸ்ரேயா வந்து ஏதோ சொல்லணுமா? சொல்லு. டே டைம்ல ஈவினிங் டைம்ல ரியா யூஸ் பண்ணிக்குவா, நைட் டைம்ல நான் யூஸ் பண்ணிக்குவேன் தூங்குறதுக்கு. ஆனா 40 kg அப் டு ஓகேமா. ஆனா அங்கிள் என்ன சொல்லிட்டு போறாங்க, குதிக்க கூடாது. ஸோ நாங்க வந்து இவளை அலோவ் பண்ணிட்டோம், நீயும் படுத்துக்கோ ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இது 2 பேரும் ஸோ நேற்று ஒருத்தர் வந்தாங்க கலட்டி மாற்றுறதுக்கு. அவரு வந்து ஃபர்ஸ்ட் கையில தான் வந்தாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, பாப்பா இதுல வந்து படுத்துக்கலாம், ஆனா நீ ஜம்ப் பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணா கீழே இருக்கிற வுட்டு வந்து போயிடும். ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம ஜம்ப் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதோட லைஃப் வந்து கம்மியாகும்.
அதுதான் அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதை அவ புரிஞ்சுக்கிட்டா, அதை தான் சொல்றேன். அப்படிதானே? இன்னொருத்தர் படுக்கும்போது நம்மளும் படுக்க கூடாது. ஒருத்தர் படுக்கும் போது இன்னொருத்தரும் படுக்க கூடாது. அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் தவிர்க்கிறதுக்காக. என்ன சொன்னா, பாப்பா கூடவே உள்ள போய் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் ஒருத்தர் தான் உள்ள இருக்கணும். அவ இருந்தா நீ இருக்காத, இல்லைன்னா நீ இருந்துக்கோ அந்த மாதிரி. ஆனா நான் டைம் கொடுத்துட்டேன். சார் எப்படி இருந்தாலும் ரியா வந்து இவ குழந்தையா இருக்கும்போது எங்க கூட தான் தூங்குனா. ஸோ ஃபுல் டைம் நாங்கள் தொட்டிலே நாங்கள் வாங்கலை. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தொட்டில் வாங்கலை. தொட்டில் ஆற்ற அந்த பழக்கமும் கிடையாது ஸ்ரேயாக்குமே. அப்படிதான் இவளையும் பழக்கிட்டேன். என் ஸ்ரேயா வந்து என் கூட தான் தூங்குவா குழந்தையா இருக்கும்போது. ஸோ ரியாக்கும் அதே ஹேபிட் தான், என் கூடவே தூங்கி பழகிட்டா. அதனால நைட்ல யூஸ் ஆகாது சரி, கிரிப் வந்து யூஸ் ஆகாதுங்க. அதனால ஸ்ரேயா வந்து இதுல நேற்று நைட் ஃபுல் நைட் அதுல தான் தூங்குனா. காலையில தான் எந்திரிச்சு வந்தா, நிம்மதியா தூங்குனா. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயா வந்து ஐ திங்க் 3 feet இருப்பான்னு நினைக்கிறேன். 18 feet. ஆமாம்மா 18 feet. ஸோ இது அவ்வளோ பெருசுங்க. இது வந்து கிரிப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 feet இருக்கும் இது. ஸோ அவ்வளோ நல்ல, எனக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம சப்போஸ் இது வேணாம் அப்படின்ட்டா கூட ஒரு 3 years கழிச்சு இது அப்படியே காட்டா மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு காட்டா வேணாம்னா சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே இன்வெஸ்ட்மெண்ட் நான் மொத்தமாக ஒரு 40 பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் அது வந்து வேஸ்ட் ஆகலை. ஸோ அது வரைக்கும் அதனால திருப்தியாக இருக்கு. ஸோ பாய் சொல்லிடலாமா? பாய். அதே மாதிரி சோஃபா கொஞ்ச நாளைக்கு இந்த ரூம்ல வந்து நாங்கள் போட போறதில்ல, நான் வாங்க போறதில்ல. கொஞ்ச நாளைக்கு சோஃபாஸ் எந்த ஒரு சேர் எதுவுமே நான் இந்த ரூம்ல சேர்க்க போறதில்ல. ஏன்னா ரியா குட்டிக்கு பிளே ரூம் மாதிரி, பிளே ஏரியா மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த ஏரியாவது வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இந்த நிறைய உடன் ஒர்க் பண்ணனாலங்க எங்க போனாலும் இடிச்சு முட்டுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபிளாட்னாவே அப்படிதான். அதனால கொஞ்சம் அவளுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால இதை இங்க கொண்டு வந்துட்டு அந்த விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டேன். ஓகே, ஓகே பாய். இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய். ரியா குட்டியை காமிக்கிறேன், அப்புறம் காமிக்கலன்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்களா விளையாடிட்டு இருக்கா பாப்பா, வந்து விளையாட்டு கட்டிட்டு இருக்கா. சரி.